ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம டி சர்க்யூட்ஸ்குள்ள டெரிவேஷன் அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம அந்த ஃபார்முலாஸ் ரிலேட்டடுக்கான என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாஸை ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஓம்ஸ் லா பார்த்தோம், அப்படி தானேம்மா? ஸோ ஆஸ் பர் ஓம்ஸ் லா V ஈக்குவல் டு IR. இது ஸ்டாண்டர்டாக உனக்கு மனப்படமாக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, அப்படி தானேம்மா? அப்படி இல்லைனா I ஈக்குவல் டு V/Rனு படிச்சிருப்பேன். ரெண்டாவது பவர், மொத்தம் 3 ஃபார்முலா பார்த்தோம், அப்படி தானே? பவர் என்ன சொல்லுவோம்? பவர் ஈக்குவல் டு என்னது? V இன்ட்டு I. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? I²R. அப்படி இல்லைன்னா V²/R. இந்த ஓம்ஸ்லாம் ரிலேட் பண்ணி இந்த 3 ஃபார்முலா கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஃபார்முலா வந்து V ஈக்குவல் டு IR, அடுத்து பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு I²R, இன்னொன்று என்னது? V²/R. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஏதாவது 2 டேர்ம் கொடுத்து இன்னொரு டேர்ம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுபடி தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்? ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலுக்குள்ள ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி நம்ம எனர்ஜின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ எனர்ஜிக்குள்ள ஃபார்முலா என்னது? எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம், அப்படிதானா? அடுத்து ரெசிஸ்டன்ஸ்க்கெலாம் பார்த்தோம் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு என்னதுமா? ரோ L/A. இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம பார்த்த ஃபார்முலாஸ். அதுக்கு அடுத்த டிசி சர்க்யூட்ஸில் அடுத்து நம்ம ஒர்க் எனர்ஜியை தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னால் வேறு என்ன ஃபார்முலாஸ்லாம் படித்தோம்? சீரீஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், அப்படிதானம்மா? ஸோ ரெண்டை நான் எழுதிக்கிறேன். சீரீஸ்க்கு தனியாக, பேரலுக்கு தனியாக பார்ப்போம். ஸோ சீரீஸில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RT ஈக்குவல் டு என்னதுமா? எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, 10 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, அவ்வளோத்தையும் என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? பேரலில் RT ஏதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன சொல்லியிருக்கோம்? 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 இன்வெர்ஸ். ஓகே, இப்போ இது நான் சீரீஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். பேரலில் எல்லாத்துக்கும் இன்வெர்ஸ் எடுத்து வர்ற ஆன்சருக்கு என்ன பண்ணணும்? இன்வெர்ஸ் எடுக்கணும். இது ஃபார்முலா. சீரீஸில் எது சேம்? கரண்ட், டோட்டல் சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். வோல்டேஜ் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் அக்ராஸா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லா ரெசிஸ்டன்ஸையும். அப்படின்னா அந்த எல்லா ரெசிஸ்டன்ஸ்லேயும் போகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும்? சேம். அதாவது I ஈக்குவல் டு என்னது? I1 ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு I3. எதுனாலும் என்னதான்? சேம் கரண்ட். ஸோ அதனால் டோட்டல் கரண்ட் ஐஏவே எடுத்துப்போம். பட் வோல்டேஜ் எப்படி இருக்காது? VR1 VR2 VR3ன்னு என்ன பண்ணுவோம்? தனித்தனியாக இருக்கும். ஓகேவா? இது தனி. இதே மாதிரி தான் பேரலல் சர்க்யூட்டில் வோல்டேஜ் சேமாக இருக்கும். அதாவது வோல்டேஜ் ட்ராப் VR1 ஈக்குவல் டு VR2 ஈக்குவல் டு VR3 என்னது? இப்படி எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் போகக்கூடிய கரண்ட் என்னது? டிஃப்ரெண்ட். I1 I2 I3. ஸோ கரண்ட் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இங்கே கரண்ட்டு சேம், வோல்டேஜ் டிஃப்ரெண்ட். பேரலில் வோல்டேஜ் சேம், கரண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ கொஷினில் சீரீஸாக பேரலான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றப்ப என்ன பண்ணிக்கணும்? நம்மளுக்கு என்ன கொஷினில் அடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நார்மலாக சீரீஸ் பேரலில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன் ஒரு தடவை. ஸோ ஓம்ஸ்லாம் படிக்கும்போது இந்த இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த ஓம்ஸ்லாம், இந்த பவர், தென் இந்த சீரீஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். டி சர்க்யூட்ஸில் மேக்ஸிமம் வந்து ஓம்ஸ்லாம் இல்லாமல் எதுவுமே செஞ்சது கிடையாது. சரி, ஓம்ஸ்லாம் தான் உனக்கு எல்லா இதுலேயும் ஒரு க்ளூவாக கொடுத்துருப்பாங்க. இந்த V ஈக்குவல் டு IR வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதா இருக்கும். அதே மாதிரி கொஷினில் வாசிக்கும் போது அது டோட்டல் வோல்டேஜா இல்லை பர்டிகுலர் ஒரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக வோல்டேஜாக கொடுத்துருக்காங்களா, இல்லை டோட்டல் கரண்ட்டா, இல்லை பர்டிகுலர் ரெசிஸ்டருக்கு போகக்கூடிய கரண்ட்டா, அது சீரீஸாக பேரலா அப்படிங்கிறத நல்லா வாசித்து பார்த்துட்டு அதுக்கான ஃபார்முலாவை சூஸ் பண்ணும். ஓகே, ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். எப்போதுமே ஒரு நோட் பின்னாடி வந்துட்டு ஃபார்முலாஸை எழுதி வச்சுக்கோமா. டெய்லி வந்து இந்த ஃபார்முலாஸை நம்ம வந்துட்டு ரிவைஸ் பண்ணும்போது மனப்பாடமாக பதிஞ்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம சம் செய்ய ஆரம்பிக்கும் போது உனக்கு இந்த ஃபார்முலாஸ் எப்படி உதவுதுங்கிறது உனக்கே தெரியும். பஸ் ஓகே,
நம்மள லாஸ்ட் கிளாஸில் நம்ம பவர் எனர்ஜிக்குள்ள ஃபார்முலா வச்சு நம்ம சம் வந்து சால்வ் பண்ணோம் இல்லையா. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம சீரிஸ் பேரலல் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை வந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோமா. 3 resistors of values 8 ohm, 12 ohm and 24 ohm are connected in series. Find the equivalent resistance. Also find the equivalent resistance when they are connected in parallel. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, அதோட வேல்யூஸ் என்னவா 8, 12, 24 3 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கா இல்லை பேரலில் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். தென் ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணுமா. ஓகே, இதோட சில கொஷின்ஸ் விட்டுருக்கலாம். சம்டைம்ஸ் என்ன இந்த கொஷினுக்கு வந்து இது எல்லாமே பேரலில் கனெக்ட் பண்ணி அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கூட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கொஷின் இதோட முடிஞ்சிருக்கு. உனக்கு ஒரே கொஷின்லேயே ரெண்டையும் நான் சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா, சீரியஸாக இருந்தால் எப்படி, பேரலாக இருந்தால் எப்படின்னு கேட்டிருக்கேன். 3 ரெசிஸ்டர் இருக்குது, 8, 12, 24ன்னு 3 ரெசிஸ்டர் போட்டுப்போம். அந்த ரெசிஸ்டரை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு டோட்டல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்கலாம், இல்லை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு கூட கொஷினில் கேட்கலாம். ஓகேங்களா, போட்டு ஆல்சோ ஃபைண்ட் த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வென் தே ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்மை வந்துட்டு நம்ம வாசித்ததுக்கப்புறம் எப்போதும் என்ன சொல்லுவோம், கிவன் டேட்டா எழுது இப்படி தானம்மா. ஸோ கிவன் டேட்டா எழுதியாச்சு 8, 12 ohm and 24 ohm. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டு ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். டு ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்போம்லாம் சீரீஸாக இருக்கும்போது என்ன ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வரும், அதே மாதிரி பேரலாக இருக்கும்போது என்ன ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சீரீஸாக இருக்கும்போது நம்ம எப்படி அந்த ரெசிஸ்டரை வரைவோம், 3 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 3 ரெசிஸ்டரை நான் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன். இப்படி தானே சீரீஸில் போடுவோம். ஒரு ஃபினிஷிங் அண்ட் ஒரு ரெசிஸ்டரோட ஃபினிஷிங் இன்னொரு ரெசிஸ்டரோட என்னது ஜாயினிங்காக ஸ்டார்டிங்காக வந்து என்ன இருக்கணும் இல்லையா. அப்போ 8 ohm 12 அவங்க சில இதில் டயக்ராம் அவங்களே கொடுத்துருப்பாங்க, சர்க்யூட்டோட டயக்ராம், இல்லைன்னா நம்ம தான் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்படி 3 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டி ஃபார்முலா எழுதுமா, ஃபார்முலா எழுதி தான் என்றைக்கும் ஆன்சர் எழுதணும். ஓகேவா, R1 + R2 + R3. இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது, 3 ரெசிஸ்டர். அதனால் நான் 3 ரெசிஸ்டர் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஓகே. அப்போ என்ன செய்யலாம், 8 + 12 + 24 கேல்குலேட்டரில் போட்டாலும் சரி, இல்லை உனக்கு சிம்பிளான நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க நீயே கூட்டிக்கோ. ஓகேவா, அப்போ என்ன வரும் 44 ohm. 8 + 12 என்னது 20, 20 + 24 என்னது 44 ohm. ஸோ RT = என்னது 44 ohm. எப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது. ஓகேவா, சீரீஸ்னால் ஃபார்முலா என்னது R1 + R2 + R3. எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காங்களோ அவ்வளோத்தையும் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். இது ஜஸ்ட் ஆட் பண்ணுறதுனாலே உனக்கு மார்க் கிடச்சிருது. ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும் இல்லையா. ஓகே, இது ஒன்று ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்னது, இஃப் தே ஆர் கனெக்டட் இன் பேரலல். இது வந்து சீரீஸ்க்கு. ஓகேவா, இஃப் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இது சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு. ஓகேவா, பேரலில் கனெக்ட் ஆச்சுன்னா அப்போ பேரலில் எப்படி ட்ரா பண்ணுவோம், மூணு ரெசிஸ்டர் பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் உள்ளது வந்து 8 ohm, 12 ohm, 24 ohm. ஓகேவா, இந்த 3 பேரலில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, RT = 1/R1. மொத்தம் 3 தானே, அப்போ 1/R2
ப்ளஸ் 1/R3 ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சருக்கு என்ன பண்ணணும், இன்வெர்ஸ் எடுக்கணும். அப்போ என்ன எழுதலாம், 8 இன்வெர்ஸ் ப்ளஸ் 12 இன்வெர்ஸ் ப்ளஸ் 24 இன்வெர்ஸ், அதுக்கு இன்வெர்ஸ். ஓகேவா? கேல்சியில் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்னமா 8 இன்வெர்ஸ் வந்து இந்த x பவர் -1ன்னு உங்கள் இது கேல்சியில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோ. ப்ளஸ் அடுத்து எதை ஆட் பண்ணணும், 12 இன்வெர்ஸ் ப்ளஸ் 1/R1நாலும் R1 இன்வெர்ஸ்னாலும் ஒன்று தானே, அதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். சரியா? அதான் 8ங்கிறத 8 இன்வெர்ஸ்னு எழுதியிருக்கேன். 12 இன்வெர்ஸ் 24 1/24 24 இன்வெர்ஸ்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ப்ளஸ் 24 இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எல்லோரும் என்ன செஞ்சிருவேன், 0.25 வந்துட்டு எழுதக்கூடாது. என்ன செய்யணும், அந்த 0.25க்கு ஒரு இன்வெர்ஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? 0.25 அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கிற இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு என்ன செய்யணும், வந்த ஆன்சருக்கு ஒரு இன்வெர்ஸ், திரும்ப அது அப்படியே ஒரு இன்வெர்ஸ் போடுங்க. என்ன கிடச்சிது, 4 ஓம். லாஸ்ட்டு ஆன்சர் எடுத்து எழுதலாமா, எப்போதுமே ஆன்சரை எடுத்து எழுதி பழகு. equivalent resistance in series connection என்ன வந்துச்சு, 44 ohm. equivalent resistance in parallel connection, இதே ரெசிஸ்டரை நம்ம என்ன செய்தோம், parallel connection பண்ணும்போது என்ன ஆகுச்சு, 4 ohm. ஓகேவா? இது லாஸ்ட்டு ஆன்சரை எடுத்து எழுதணும். ஸோ ஒன் செகண்ட் இந்த சம்மை ரிப்பீட் பண்ணுற பாரு. அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்து சீரீஸில் கனெக்ட் பண்ணி அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கனாங்கன்னா தனித்தனி கேட்கலாம். இது வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒரே சம்மாக கேட்டுட்டேன். சரியா? இதே மாதிரி இன்னொரு சம்மா கேட்கலாம்னா சொல்லலாம், இதை தனித்தனியாக கேட்கலான்னா இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம 3ஐயும் கனெக்ட் பண்ணிவிட்டு பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்கலாம். 3 ரெசிஸ்டர் கொடுத்து சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுது, பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுதுங்கிறதான் பார்த்துருக்கோம். ஓகேவா? 2 சம்மா சேர்த்து ஒரே சம்மாக கேட்டிருக்கேன். ஓகேவா? இதில் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ண ஃபார்முலா என்னது, R1 + R2 + R3 3ஐயும் ஆட் பண்ணி போட்டாச்சு. பேரலில் கனெக்ட் பண்ணும்போது என்னது, 1/R1 + 1/R2 + 1/R3 the whole இன்வெர்ஸ். அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், இன்வெர்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். தென் கூட்டி வர ஆன்சருக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்வெர்ஸ் எடுத்திருக்கேன், தட் இஸ் 4 ohm. ஸோ இது நல்லா தெரிஞ்சால் தான் உனக்கு அடுத்த சம்ஸ்லாம் வந்துட்டு வாசித்தோடனே அது சீரியஸாக பேரலாம் பார்த்த உடனே உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன் பாரு, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம், a circuit consists of 2 resistances 10 ohm and 5 ohm connected in series across the supply of 60 volt. Calculate the voltage and power across each resistance. திரும்ப தடவை சொல்கிறேன். A circuit consists of 2 resistance 10 ohm 5 ohm connected in series across the supply of 60 volt. Calculate the voltage and power across each resistance. ஒரு 10 mark question. அதாவது 2 ரெசிஸ்டர் இருக்கான். இங்கே நம்ம சிம்பிளாக 2ன்னு கூட, சில இதில் 3 ரெசிஸ்டர் கூட கேட்கலாம். ஓகேவா? எத்தனை ரெசிஸ்டர்ஸ் கேட்டாலும் உனக்கு ஸ்டெப்ஸ் வந்து ஒரே மாதிரி தான். ஓகேவா? எப்படி செய்யணுங்கிறது மட்டும் பாரு. சில இதில் சர்க்யூட் அவங்களே கொடுத்துருப்பாங்க, சில இதில் நம்மளே ட்ராப் பண்ணால் உனக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே சர்க்யூட் ட்ராப் பண்ணி நீ செய்யும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, 2 எப்படியா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நானும் 2 ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். ஒன்று என்னது 10 ohm, இன்னொன்று என்னதாம்மா 5 ohm. ஓகே, அதை என்ன செய்யணும், அக்ராஸ் த சப்ளை ஆஃப் 60. பாருமா, அவங்க வந்து சர்க்யூட் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து நான் இப்போ சர்க்யூட் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? 10 ohm 5 ohm 2 ரெசிஸ்டன்ஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன், சீரீஸாக கனெக்ட் பண்ணி 60 volt சப்ளைக்கு அக்ராஸாக போட்டிருக்கேன். வேறு ஏதாவது டேட்டா சம்மில் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்படிதானா? அப்போ கிவன் டேட்டா, கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டர் R1 10 ohm,
R2 என்னது 5 ஓம். 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, நான் அதனால் நானே R1 R2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? தென் சப்ளை வோல்டேஜ், இந்த சப்ளை வோல்டேஜுங்க இது டோட்டல் வோல்டேஜ் ஆகும், தட் இஸ் என்னது 60 வோல்ட். ஓகேவா? இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கம்மா, கேல்குலேட் த வோல்டேஜ் அண்ட் பவர் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக எவ்வளவு வோல்டேஜ் இருக்குது, எவ்வளவு பவர் வந்து வேஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அப்போது இதில் உள்ள விஆர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம விஆர்1 என்ன பண்ணணும், நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் படி போனாலும் சரி, இல்லைனா நான் உனக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் தானே கேட்குறாங்க. ஈச்சுனா என்னது, ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் அப்படின்னா, அப்போ இதுக்கு அக்ராஸ் தான் விஆர்1ன்னு தானே சொல்லுவோம். நம்ம இப்படி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? விஆர்1ல் சீரீஸில் சொல்லியிருக்கோம் அப்படிதானா. இப்போ இது விஆர்2, இன்னொரு ரெசிஸ்டர் கொடுத்துருந்தாங்கன்னா விஆர்3ன்னு எடுத்துருப்போம். அப்போது இந்த விஆர்1 கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்டேஜ் டிவிஷன் ரூல் சொல்லி கொடுத்தேன். நீ அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் சரி, சில 10 மார்க்ஸ் சம்முக்கு அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம், சிம்பிளாக போகிற மாதிரி பாரு. 3 மார்க்ஸ் சம்முங்கும்போது அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டைம் சேவிங்காண்டி இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் கேட்டிருக்கிறது என்னது, வோல்டேஜ் அண்ட் பவர் அக்ராஸ் டோட்டல் வோல்டேஜா, டோட்டல் கரண்ட்டா, டோட்டல் பவரா, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கொஷினில் கேட்டிருக்கிறது என்னது, வோல்டேஜ் அண்ட் பவர் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். டோட்டல்னு கேட்கல, ஈச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். டோட்டல்னு கேட்டாங்கன்னா என்ன செய்வோம், மொத்தமாக ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதா, தனித்தனியாக கண்டுபிடிச்சது. சரியா? ஈச் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாம். விஆர்1 இதுதானா ஈக்குவல் டு, நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் படி போட்டோன்னா சப்ளை வோல்டேஜ் இன்ட்டு எந்த ரெசிஸ்டர் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் அப்படின்னா. ஸோ நீ அந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா இதில் கரண்ட் எப்படி இருக்கும், சீரீஸ் சர்க்யூட்டில் கரண்ட்டு சேம், வோல்டேஜ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி தானே? அப்போது ஆஸ் பர் ஓம்ஸில் வி ஈக்குவல் டு என்னது, ஐஆர். விஆர்1 என்ன சொல்லுங்க, I1 இன்ட்டு R1ன்னு போடுவோம். சீரீஸில் என்ன சொல்லிட்ட, கரண்ட்டு சேம். அப்படி தானே? அப்படின்னா என்ன அர்த்தம், I1நாலும் சரி, I2நாலும் சரி, I3நாலும் சரி, என்னது தான் I. அப்போது I இன்ட்டு R1. விஆர்2 என்ன போடுவோம், I இன்ட்டு R2. அப்போது உனக்கு ஐ தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த 10 வச்சு இதுவும், இந்த இதில் ஐ தெரிஞ்சுன்னா 5 வச்சு மல்டிப்ளை பண்ண விஆர்1 விஆர்2 கிடச்சிருமா? ஓகே, அப்போ இந்த ஐங்கிறது என்னது, டோட்டல் கரண்ட். ஸோ டோட்டல் வோல்டேஜ் தெரியும், டோட்டல் கரண்ட்டு தெரிஞ்சால் இந்த இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டோட்டல் கரண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேவா? இதுக்கு தான் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, வி ஈக்குவல் டு என்னது, ஐஆர். அப்படிதானே? அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் டீன்னு வச்சுப்போம், டோட்டல்னு வச்சுப்போம். ஐ டோட்டல், வி டோட்டல், ஆர் டோட்டல்னு வச்சுப்போம். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது, 10 + 5 எத்தனை, 15 ஓம். ஏன் இப்படி கூட்டினேன், ஏன்னா என்னுடைய ரெசிஸ்டர் இன் கனெக்டட் இன் சீரீஸ், ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்னால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது 10 + 5 R1 + R2. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் சப்ளை வோல்டேஜ் எவ்வளோமா, 60 வோல்ட். அப்போ ஐ கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் வி ஈக்குவல் டு ஐஆர். அப்போ ஐ ஈக்குவல் டு என்னது, வி பை ஆர். ஓகேவா? அப்போ 60 டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு, ரெசிஸ்டன்ஸ் 15. இப்போ ஐடி ஈக்குவல் டு என்னது 4 ஆம்பியர். ஓகேவா? இந்த ஐ தான் எதுக்கு ஈக்குவல், ஐ டோட்டல்ங்கிறது எதுக்கு ஈக்குவல், டோட்டல் கரண்ட் எதுக்கெலாம் ஈக்குவல், I1நாலும் சரி, I2நாலும் சரி, I3நாலும் இது சர்க்யூட்டை இன்னும் எவ்வளோ போனாலும் இதுதான் சேம் தான். ஓகேவா? அதாவது கொஷினில் கேட்டிருக்கிறது வோல்டேஜும் பவருமா. வோல்டேஜுக்கு என்ன ஃபார்முலா, வி ஈக்குவல் டு ஐஆர் போட்டுக்கணும். பவருக்கு வந்து நீங்கள் வி இன்ட்டு ஐ இல்லை I2R இல்லைனா V²/Rனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எது கண்டுபிடிக்கிட்டா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, இப்போது கரண்ட், சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். சீரீஸில் எது சேம்,
கரண்ட் வந்து சேம் அப்படிதானா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் வோல்டேஜ் எனக்கு தெரியும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிட்டு அப்படின்னா V = IR ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதைத்தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். IT = என்னது வந்து டோட்டல் கரண்ட் என்னது 4 amps. ஓகேவா. இப்போ இந்த VR1 கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வோல்டேஜ் across each resistor. ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது 10 ohm. அப்போ VR1 என்ன பண்ணலாம், I × R1 என்னவா 4 amps தானே முதல்ல உங்களுக்கு கரண்ட் கிடச்சிது, இன்ட்டு 10 எவ்வளவு 40 வோல்ட். வோல்டேஜில் அதனால் வோல்ட்டுன்னு போட்டு இல்லை. தென் VR2 I × R2. I எவ்வளவு 4 amps. ரெசிஸ்டர் என்னது 5. செகண்ட் ரெசிஸ்டர் என்னதுமா அதை நான் போட்டிருக்கேன். தென் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாமா. நம்ம கான்செப்ட் படி தனித்தனியாக உள்ள வோல்டேஜை ஆட் பண்ணால் டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கணும். அப்படின்னா இப்போ உனக்கு என்ன கிடச்சிச்சு தனித்தனியாக 40 வோல்ட் 20 வோல்ட் இது ரெண்டையும் கூட்டினா 60 கிடச்சி. அப்போ சப்ளை உள்ள 16 கரெக்டு தானே. அப்போ நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம படித்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம செஞ்ச ஆன்சர்ஸ் கரெக்டாங்கிறது அப்பப்போ பார்த்துக்கணும். ஓகேவா. தென் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பவர் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரில் PR1 தானே, அந்த ரெசிஸ்டரில் அக்ராஸ் உள்ள பவர் என்ன சொல்லலாம், I²R போடலாமா, I1²R1 போடலாம். I1நாலும் I2நாலும் I3நாலும் சேம் I தான், அதனால I²R1 போட்டேன். ஏன்னா இது சீரிஸ் சர்க்யூட். ஓகேங்களா. ஸோ I வேல்யூலேருந்து 4² × 10 என்ன வரும் 160 வாட். தென் அடுத்து 5 ohm ரெசிஸ்டர் தானே எடுத்தானே, அந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக உள்ள எவ்வளோ பவர் வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா 4² × 5 என்ன வரும் 80 வாட். புரிஞ்சுதா. ஸோ ஒரு சீரிஸ் சர்க்யூட் கொடுத்து அந்த சீரிஸ் சர்க்யூட்டோட டோட்டல் ஒவ்வொரு வோல்டேஜ் ரெசிஸ்டருக்கு அக்ராஸோட வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு, அதோட பவர் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா சிம்பிள், நீ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சால் போதும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ சீரீஸில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது R1 + R2 + R3 படிச்சுக்கோங்க. அப்போ எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கோ, ஆட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவாம்மா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் சரி இல்லை ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் சரி. ஓகேவா. ஸோ அது என்னங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், டோட்டல் வோல்டேஜ் என்ன, அப்போ சர்க்யூட்டோட டோட்டல் கரண்ட் தெரிஞ்சிடும். அப்படின்னா ஆஸ் பர் ஓம்ஸில் V = IR தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலா. ஸோ அதுலேருந்து I கண்டுபிடிச்சிட்டேன். சரியா. இந்த ஐயை யூஸ் பண்ணி அவங்க கேட்டுக்க ரெண்டையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டரும் பவர் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டரும் ஒன்று வரும். சரியா. V = IR தானே. ஸோ இதில் I1 நம்ம போடுவோம், இல்லை I2ன்னு போடலாம். பட் நம்மளுக்கு சீரீஸில் கரண்ட்டு சேம் அப்படிங்கிற கான்செப்ட்னால I × R1 I × R2ன்னு எடுத்துது. நீ இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை வோல்டேஜ் டிவிஷன் ரூல் போட்டு செஞ்சாலும் சரி, உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கும். தென் பவர் 3 ஃபார்முலா இருக்குது, V × I I²R இல்லைன்னா V²/R. இந்த 3ல் எதனாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேம் ஃபார்முலா சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோமா. The resistors of 2 ohm, 4 ohm and 12 ohm are connected in parallel across 24 volt battery. Find the current through each resistor and also find the power dissipated in each resistors. அந்த கொஷினுக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினுக்கும் இதுக்கும் என்னமா வித்தியாசம், அதாவது அங்கே வந்து எல்லாமே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே என்ன பண்ணிங்க கனெக்டட் இன் பேரலல். அங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க, இங்கே 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது முக்கியமான ஒரு 10 மார்க் கொஷின். ஓகேவாங்க. இது எல்லாத்தையும் எதுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 24 வோல்ட் பேட்டரிக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணலாம், 3 ரெசிஸ்டரை பேரலாக கனெக்ட் பண்ணணும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்க்கு அக்ராஸாக. ஸோ பேரலல்னால் உனக்கே தெரியும், ஸ்டார்டிங் எண்ட் எல்லாத்தையும் ஒரு இடத்துலையும் எண்டிங் எண்ட் எல்லாத்தையும் ஒரே வேறு இன்னொரு பாயிண்ட்லையும் கனெக்ட் பண்ணியிருந்தா தட் இஸ் பேரலல். இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், மூணு ரெசிஸ்டர். ஓகேயா. இதெல்லாம்
2 ohm 4 ohm 12 ohm. இதை 24 வோல்ட் பேட்டரிக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்க எழுதியிருக்கிறத நம்ம அப்படியே ட்ராப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடாதான் ஈச் ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட், ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு கரண்ட் சப்ளைலேருந்து வரும்போது ஐன்னு சொல்லுவோம். இது இங்கே வந்து பிரியும் போது I1, ஒவ்வொரு பிரான்ச் கரண்ட் பார்த்தோம் இல்லையா, I1 I2 I3. இது ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கொஷினில்? அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு பவர் டிசிபேஷன் ஆஸ் பர் அதே மாதிரி நம்ம லாஸ்ட் சம் செஞ்சோம் நம்ம I²R அதே மாதிரி. அப்போ I தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய I²R போட்டு கண்டுபிடிச்சோம். ஏன்னா R1 R2 R3 தெரியும். ஸோ பவருக்கு I1 I2 I3 3 தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல தான் நீ யோசிக்கணும். அங்கே வந்து சீரிஸ் சர்க்யூட். ஸோ எது சேம்? ஆக்சுவலாக கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாரு. ரெசிஸ்டர் R1 எவ்வளவு 2 ohm, R2 எவ்வளவு 4 ohm, R3 12 ohm, வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24 வோல்ட். இது கொடுத்துருக்காது. இது எல்லாமே என்ன கனெக்ஷன்? பேரலல் கனெக்ஷன். ஸோ பேரலல்னாலே உடனே ஸ்டேட்மெண்ட் எழுதிடு. ஸோ பேரலல் கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே பேரலாக, வேறு எந்த சீரீஸுங்க வார்த்தையே இல்லை. ஓகேவா? எல்லாமே பேரலல் தான். இப்போ பேரலல் கனெக்ஷனாக இருக்கும்போது கரண்ட் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட். வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? சேம். இது உன்னுடைய தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ பேரலல் கொடுத்தா எல்லா ரெசிஸ்டரையும் ஈச் ரெசிஸ்டர் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது I1 I2 I3 டிஃப்ரெண்ட் தானே, வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சேமாக இருக்குது. இந்த வார்த்தையை வச்சு நீ அழகாக இந்த 10 மார்க்ஸ் சம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர். அப்போது கரண்ட் ஃப்ளோ த்ரூ டூ ஓம் ரெசிஸ்டர் பார்க்கலாமா? இந்த ரெசிஸ்டர் I1 கண்டுபிடிப்போம். ஓகேவா? நீ கரண்ட் டிவிஷன் ரூல் படி போட்டேன்னு வச்சுக்கோயேன். 2 ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா ஈஸி. ஓகேவா? 3 ரெசிஸ்டர் அப்படிங்கும்போது பெஸ்ட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோ. நீ கரண்ட் டிவிஷன் ரூல் உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீ அதை அப்ளிகபிள் பண்ணலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ I1 தானே ஆஸ் பர் ஓம்ஸ்லா. ஏன்னா ஓம்ஸ்லா படியே எல்லாமே புரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு ஈஸி இல்லை, அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ V ஈக்குவல் என்னது IR. அப்போ I ஈக்குவல் என்னது V/R. அப்போ இங்கே I1 போட்டிருக்கேன். அப்போ V1/R1 தான் போடணும். பட் இங்கே வோல்டேஜ் சேம் சொல்லிட்டு அப்படி நான் V ஈக்குவல் டு V1 + V2 + V3 என்னன்னாலும் வீனே போட்டுக்கலாம். அப்படின்னா அப்போ என்ன ஆன்சர் போடலாம்? V என்னது இங்கே எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கப்போ 24 என்னது 2. அப்போ I1 எவ்வளவுமா 12 ஆம்பியர். அடுத்து கரண்ட் த்ரூ ஈச்சுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். கரண்ட் ஃப்ளூ த்ரூ 4 ஓம் ரெசிஸ்டர். ஓகேவா? என்னவா இருக்கும்? I2 அப்படி தானே, அதில் போகக்கூடிய கரண்ட் என்னது I2. அப்போ V/R2. V2/R2நாலும் பிரச்சனை இல்லை, அதுவும் என்னதான் V தானே. இப்போ 24 என்னது 4 ஓம் தானே. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 6 ஆம்பியர். தென் இதே மாதிரி 3வது ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ கரண்ட் ஃப்ளூ த்ரூ என்ன ரெசிஸ்டர் 12 ஓம் ரெசிஸ்டர் வழியாக என்ன கரண்ட் போகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? என்ன வரும்? I3 ஈக்குவல் டு V3/R3. ஸோ நான் V/R3நே போட்டுக்கிறேன். V3 போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சேம் தான். ஸோ என்ன ஆன்சர்? அடுத்து 24/12. இப்போ என்ன வரும்? 2 ஆம்பியர். ஸோ நீ பண்ணியிருக்க ஆன்சர் கரெக்டாங்கிறது பார்க்குமா? நம்ம சொன்னோம் பேரலில் பொறுத்த வரைக்கும் டோட்டல் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் தி கரண்ட். இது கரெக்டானங்கிறது நீ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிருந்த அப்படின்னு சொன்னால் இதை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இந்த கொஷினில் டோட்டல் கரண்ட் கேட்கல. ஸோ யுவர் விஷ், நீ கண்டுபிடிச்சி பாரு. இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் அது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதானா? ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் கேட்டாங்க, நான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சாச்சு. தென் அடுத்து என்ன கேட்டிருங்க? ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ ஃபைண்ட் த பவர் த்ரூ ஈச் ரெசிஸ்டர். பவர் எவ்வளவு டிசிபேட் ஆகிருக்கு ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ
ஸோ பவர் அக்ராஸ் ரெசிஸ்டர் 2 ஓம் அக்ராஸ்க்கு எவ்வளவு பவர் டிசிபேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் I²R போடலாமா? கரண்ட் வந்து இங்கே பேரலல் என்னது டிஃப்ரெண்ட், அதனால தான் I1 தனியாக மென்ஷன் பண்ணிட்டேன். லாஸ்ட் இதில் I² போட்டுருந்தேன், ஏன்னா அங்கே I வந்து சேம், பட் இங்கே என்னது I வந்து டிஃப்ரெண்ட். அப்போ I1² இன்ட்டு R1. I² என்ன ஃபஸ்ட்டு இதுக்கு 2 ஓம்க்கு அக்ராஸாக எவ்வளோ பார்த்தோம்? 12 amps இல்லையா? இப்போ 12² இன்ட்டு 2 ஓம் அப்படின்னா இப்போ 12² இன்ட்டு 2 எவ்வளோன்னு பார். இப்போ என்னது 144 இன்ட்டு 2. ஆன்சர் என்ன? 288 வாட். இது 2 ஓம்க்கு அக்ராஸா. தென் பவர் அக்ராஸ் இதே மாதிரி மற்ற 2 ரெசிஸ்டருக்கு நீயே கண்டுபிடிச்சிக்கலாம் தானே. அடுத்த ரெசிஸ்டர் என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க? 4 ஓமில் பவர் அக்ராஸ் ரெசிஸ்டர் 4 ஓம். அப்போ என்னன்னா I2² இன்ட்டு R2 என்ன வரும்? I2 அங்கே என்ன கண்டுபிடிச்சிருந்தோமா? செகண்ட் கரண்ட் எவ்வளோ வந்து I2 என்ன இருந்துச்சு? 6² இன்ட்டு 4. அப்போ என்ன வரும்? 36 இன்ட்டு 4, 144 வாட். ஓகேவா? தென் லாஸ்ட் பவர் அக்ராஸ் ரெசிஸ்டர் 12 ஓம். 12 ஓம் அக்ராஸ்க்கு எவ்வளோ பவர் இருந்துச்சு? அப்போ என்னன்னா I3² இன்ட்டு R3. I3 என்னதுமா வந்துச்சு நம்மளுக்கு? 2 amps. அப்போ 2² இன்ட்டு R3 என்னது? 12. அப்போ 4 இன்ட்டு 12, 8 வாட். இவ்வளோதாம்மா. ஸோ இன்றைக்கி நடத்தின சம்மை நீ ஒரு தடவை நீயே கேல்சி போட்டு செஞ்சு பாருங்கள். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் தரேன், சால்வ் பண்ணி உன்னுடைய ஆன்சர்ஸை வந்துட்டு நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் சப்மிட் பண்ணலாம். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கோமா. நம்ம இன்றைக்கி பார்த்த 3 டைப்பை தான் நம்ம வந்துட்டு ஹோம்ஒர்க் ப்ராப்ளமாக நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாடல் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு நீ எக்ஸாம்பிள்ஸாக எடுத்து சால்வ் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு. 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். 3 ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ கொடுத்து அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் சரி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் சரி என்னது ஒன்று தான். செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி 3 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தா என்னன்னு கேட்டிருக்கேன். சீரிஸ்க்கு ஃபார்முலா என்னதுமா? RT ஈக்குவல் டு R1 + R2 + R3. இதுவே பேரலுக்கு இருந்து 1/R1 + 1/R2 + 1/R3 த ஹோல் இன்வர்ஸ். ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் 7 பார்த்தோம்ல. The circuit consists of 3 resistors 2 ohm, 6 ohm, 7 ohm. Find the current. அங்கே வந்து நம்ம கரண்ட்டை நம்மளாக தான் கண்டுபிடிச்சோம். இவங்க கொஷின்லேயே கேட்டாங்க இல்லையா? Find the current, voltage drop across each resistor and power across each resistor. Supply voltage எவ்வளோமா? 45 volt. ஓகேவா? இப்போது கரண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். சீரீஸான்னு பார்த்துக்கணும். சீரீஸாக பேரலல் பேரலல் நீ வந்து கொஷின் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கா இல்லை பேரலில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு. ஓகேவா? இந்த கொஷினை வந்துட்டு சீரீஸ்னு எடுத்துக்கோங்க. ஆர் 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். லைன் விட்டுருக்கேன். இது சீரீஸில் கனெக்ஷன் இருக்குன்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சீரீஸ் கனெக்ஷன் இருந்தால் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு அங்கும்போது என்ன டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களா? இதுலேருந்து கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா சீரீஸில் கரண்ட் சேம், வோல்டேஜ் தான் டிஃப்ரெண்ட். தென் வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி தானே. தென் அதுக்கப்புறம் பவருக்கு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. I²R ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. தென் லாஸ்ட் இப்போ கடைசியாக பார்த்த சம் 3 ரெசிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க? பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்கேன், ஸ்டெப்ஸ் அதே தான். ஓகேவா? சப்ளை வோல்டேஜ் 50 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ கரண்ட் இருக்குது, பவர் டிசிபேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கரண்ட்டுக்கு நம்ம இந்த V = IR ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சோம்ல, அது நீ கரண்ட் டிவிஷன் ரூல் போட்டாலும் சரி இல்லை ஓம்ஸ் லா படி ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, எது உனக்கு ஈஸியாக இருக்குங்கிறத பார்த்துக்கோ. ஸோ எக்ஸாம்பிள் சம் நம்ம இப்போ என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன், நம்பர்ஸ் தான் மாற்றிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நீ வந்து கல்சியில் வந்து நம்ம கிளாஸ் ஒர்க்கையும் ஹோம் ஒர்க்கையும் செஞ்சு பார்க்கும்போது உனக்கு ப்ராப்ளம்ஸ் நல்லா மனசில் பதிஞ்சிடும். எப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் வீடியோ நல்லா பாரு. புரியலை அப்படின்னு சொன்னால் திரும்ப கேளு, சொல்லித்தாரு. ஓகேவா? கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களுடைய ஆன்சர்ஸை சப்மிட் பண்ணிடுங்க.